உங்களோட செல்லர் அக்கௌண்ட் ஓபன் பண்றது எப்படிங்கறது பாக்கலாங்க. மொபைல் ஓபன் பண்ணீங்கன்னா ஆப் இருக்கும், அது மூலமா பண்ணிக்கலாம். சிஸ்டம்ல லாகின் பண்றீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் குரோம்ல அமேசான் செல்லர் சென்ட்ரல்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறீங்க. அதுல சைன்ங்கிறது சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட செல்லர் அக்கௌண்ட் லாகின் பண்றதுக்கு உங்களோட லாகின் ஐடி என்ன அப்படின்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ண கொடுத்த மொபைல் நம்பர் இல்லைன்னா மெயில் ஐடி, இந்த ரெண்டுல எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட மெயில் ஐடி இல்லைன்னா மொபைல் நம்பர் போட்டுட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு நான் ட்ரைனிங் முடிஞ்சோடனையும் ஷேர் பண்ணிடுவேன். அந்த பாஸ்வேர்டை போட்டு சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட செல்லர் அக்கௌண்ட் டைரக்டா ஓப்பன் ஆகிரும். ஸோ இதுதான் உங்களோட செல்லர் அக்கௌண்ட் டேஷ்போர்டுங்க. நீங்க ஓபன் பண்ணோடனே உங்களோட டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்டிங் பண்றது எப்படின்னு பாத்திரலாம். அதுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய மெனு ஆப்ஷன் கேட்டலாக், அதுல ஆட் ப்ராடக்ட். ஸோ நியூ டேப்ல ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ லிஸ்ட் யுவர் ப்ராடக்ட்னு வரும். அதுல பிளாங்க் ஃபார்ம் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸோ இது ஆல்ரெடி நீங்க லிஸ்டிங் போட்டிருந்தீங்க அப்படின்னா ரீஸ்டோர் இல்லைனா டிஸ்கார்ட் அந்த மாதிரி காட்டும். டிஸ்கார்ட் கொடுத்துக்கோங்க. நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், புல்லட் பாயிண்ட் அது எல்லாத்தையுமே இங்க நம்ம ஜஸ்ட் என்டர் தான் பண்ண போறோம். ஸோ சாம்பிள் லிஸ்டிங் ஒன்னு பண்ணி காட்டுறேன். இந்த ஐட்டம் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களோட டைட்டில் போட்டுக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு நெக் பில்லோ அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டோட நேம் மட்டும் கொடுக்குறேன். நீங்க உங்களோட ஃபுல் லென்த் டைட்டில் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. உங்களோட கேட்டகரி ஓப்பன் ஆயிரும். கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ இந்த லெஃப்ட் கார்னர்ல பாத்தீங்கன்னா அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது எப்பவுமே வந்து ஆல் அட்ரிபியூட்ஸ்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரெக்கமெண்டட் இல்லைன்னா ரெக்வயர்ட்ல இருக்கக்கூடாது. எப்பவுமே ஒவ்வொரு டைம் லிஸ்டிங் போடும்போதுமே ஆல் அட்ரிபியூட்ஸ்ல இருக்கா அப்படிங்கறது செக் பண்ணிக்கோங்க. தென் ஐட்டம் நேம்ங்கிற இடத்துல நம்ம டைட்டில் கொடுத்திருந்திருப்போம். ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் கேட்டகரி எல்லாமே ஆட் ஆயிருக்கும். ப்ராடக்ட் டைப், ரெக்கமெண்டட், ப்ரௌஸ் நோட்ல உங்களோட கேட்டகரி எல்லாமே வந்துடும். அடுத்து வேரியேஷன். இன்கேஸ் உங்களுக்கு சைஸ் இல்ல கலர் வேரியேஷன் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க இதை கிளிக் பண்ணா போதும். வேரியேஷன் இல்ல சிங்கிள் லிஸ்டிங் தான் போடுறீங்க அப்படின்னா இதை நீங்க அப்படியே விட்டுறலாம். வேரியேஷன் இருந்தா மட்டும் அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிராண்ட் நேம். நீங்க ட்ரேட்மார்க் எடுத்து பிராண்ட் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ண உடனேயே உங்களோட பிராண்ட் நேம் வந்துடும். அதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல நான் ட்ரேட்மார்க் எடுக்கல பட் பிராண்ட் அப்ரூவல் வாங்கியிருக்கேன், ஜிடிஎன் அப்ரூவல் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட பிராண்ட் நேம் அதுல நீங்க டைப் பண்ணிக்கலாம். எப்படி பிராண்ட் நேம் அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஸ்பேஸ் எரர், கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் அந்த எந்த எரருமே இல்லாம அதை அப்படியே அங்க டைப் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க ஜெனரிக்ல தான் ப்ராடக்ட் போடுறீங்க அப்படின்னா திஸ் ப்ராடக்ட் டஸ் நாட் ஹேவ் அ பிராண்ட் நேம்னு கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஜெனரிக்ல வந்துடும். தென் எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட் ஐடி கேட்கும். மோஸ்டா யாருக்குமே ப்ராடக்ட் ஐடி இருக்காது. அதனால ஐ டோன்ட் ஹேவ் அ ப்ராடக்ட் ஐடின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. சோ இப்ப மேல இருக்கிறது எல்லாமே இந்த ரெட் கலர் பாப்அப் எல்லாமே எரர். நம்ம ஒன்ஸ் அந்த எரர் எல்லாமே ரிமூவ் ஆச்சுன்னா தான் லிஸ்டிங் சப்மிட் பண்ண முடியும். இந்த ஒவ்வொன்றுலயுமே பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு அட்ரிபியூட்லயுமே பாத்தீங்கன்னா இங்க ஸ்டார் போட்டிருக்கும். சோ அந்த ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே மேண்டேட்டரி காலம். அது மட்டும் நம்ம ஃபில் பண்ணனாவே போதும். அந்த மேண்டேட்டரி எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் கலர் பாக்ஸ் மாதிரி ஹைலைட் ஆகும். சோ அந்த ரெட் கலர் பாக்ஸ் மட்டும் நீங்க ஃபில் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களோட லிஸ்டிங்ஸ் வந்து எரர் இல்லாம நீங்க சப்மிட் பண்ணிக்கலாம். சோ இங்க நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற டிஸ்கிரிப்ஷன் அந்த பேராகிராஃப் அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் புல்லட் பாயிண்ட். புல்லட் பாயிண்ட்ஸ் நம்ம பாயிண்ட் மாதிரி வச்சிருந்திருப்போம். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போட்டுக்கோங்க. ஆட் மோர் கொடுத்து செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஆட் மோர் கொடுத்து தேர்ட் பாயிண்ட். இந்த மாதிரி உங்ககிட்ட எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கோ அது ஒன் பை ஒன்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு கர்சரை வெளியே வச்சு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எரர் வந்து ரிமூவ் ஆகிரும். இப்ப டிஸ்கிரிப்ஷன்ல எரர் ரிமூவ் ஆயிருக்குல்ல அதே மாதிரி மத்த எல்லா பக்கம் ரிமூவ் ஆகணும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இமேஜஸ் போடுற மாதிரி இருக்கும். டோட்டலா 9 இமேஜஸ் வரைக்கும் போடலாம். மோஸ்டா இமேஜஸ் லாஸ்டா போடுற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்டே போட்டீங்க அப்படின்னா மெயின் இமேஜ் டிஸ்அப்பியர் ஆயிரும். அதனால லிஸ்டிங்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல இமேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் டீடைல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களோட ப்ராடக்ட் பத்தின டீடைல்ஸ் ஓப்பன் ஆகும். நீங்க என்ன உங்களோட டைட்டில் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கேட்டகரி ஓப்பன் ஆகும். சோ அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட ப்ராடக்ட் டீடைல்ஸ் ஓப்பன் ஆகும். இது வந்து உங்க ப்ராடக்ட் பத்தின இன்ஃபர்மேஷன். சோ உங்களுக்கு உங்க ப்ராடக்ட் பத்தி என்ன இன்ஃபர்மேஷனோ அதை நீங்க வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ் வர்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட கேட்டகரியை பொறுத்து தான் ஒவ்வொன்றுமே சேஞ்ச் ஆகி வரும். மேண்டேட்டரியா மேனுஃபேக்சரிங், ஐட்டம் வெயிட், ஐட்டம் டைமென்ஷன், மெட்டீரியல் இதெல்லாமே பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். அதாவது ஒரே இதா தான் இருக்கும். மத்த மேண்டேட்டரி எல்லாமே உங்களோட ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களோட கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். சோ இதுல ஃபில் பண்ணும்போது இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வருது, ஏதாவது ஒரு அட்ரிபியூட் ஃபில் பண்ண தெரியல அப்படின்னா அதுலயே எக்ஸாம்பிள்னு போட்டிருக்கும். அந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்களோ அதுதான் உங்களோட லிஸ்டிங் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்டர் பண்ணணும். சோ இப்போ நம்ம போட்டுக்கலாம்.
ஃபர்ஸ்ட் மாடல் நம்பர். இது வந்து ரேண்டமா இப்ப நீங்க ஒரு 10 ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 10 ப்ராடக்ட்டுக்கும் ஒரு சீரியல் நம்பர் கொடுக்குற மாதிரி. அப்படி இல்லைன்னா நீங்க ரேண்டமா ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ NP01 அந்த மாதிரி. நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரர். நீங்க இதுல உங்களோட மேனுஃபேக்சரிங் டீடைல்ஸ் வந்து போடணும். மேனுஃபேக்சரர் நேம் இல்லைன்னா ஹோல்சேலரோட நேம் மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்தது கீவேர்ட்ஸ். இதுல நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற கீவேர்ட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேண்டேட்டரியில ஓபன் ஆகாது, பட் நம்ம கீவேர்ட் மஸ்டா போடணும். அதனால மறக்காம கீவேர்ட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. தென் ஸ்பெஷல் ஃபீச்சர். உங்க ப்ராடக்ட்டுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் ஃபீச்சர் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க டைப் பண்றதுனால பண்ணிக்கலாம். தென் ஃபேப்ரிக் டைப். உங்க ப்ராடக்டோட மெட்டீரியல் என்னவோ அதை போட்டுக்கோங்க. ஃபேப்ரிக் டைப் இல்ல மெட்டீரியல் எது வேணுமோ அதை போட்டுக்கலாம். அடுத்து நம்பர் ஆஃப் ஐட்டம். நம்பர் ஆஃப் ஐட்டம் அப்படிங்கிறது நீங்க உங்களோட ப்ராடக்ட் எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அதுதான் ஐட்டம். இப்போ உங்ககிட்ட ஒரே ஐட்டம் தான் இருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் ஐட்டம் 1. ஐட்டம் டைப் நேம் அப்படின்னா உங்க ப்ராடக்டோட நேம். இதுல உங்க ப்ராடக்டோட நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கலர். இதுல ஒரு ரெட் கலர், ப்ளூ கலர் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இண்டிவிஜுவல் கலர் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். 2-3 கலர் உங்களுக்கு ஜாயின் பண்ணி வருது, 2-3 கலர் சேர்ந்த மாதிரி வருது அப்படின்னா அதுல மல்டி கலர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சைஸ். உங்க ப்ராடக்டோட சைஸ் எந்த மாதிரி இருக்கோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். ஸ்மால், மீடியம், லார்ஜ் இல்ல சென்டிமீட்டர்ல, இன்ச்ல அந்த மாதிரி உங்க ப்ராடக்ட் என்ன சைஸோ அதை கொடுத்துக்கலாம். தென் உங்க ப்ராடக்டோட ஷேப்பு என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது மேனுஃபேக்சரிங் டீடைல்ஸ். இதுல வந்து சேம் இதுல எக்ஸாம்பிள்ல கொடுத்திருக்கிற மாதிரியே உங்களோட மேனுஃபேக்சரோட நேம், அவங்களோட அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி அந்த ஃபார்மேட்ல நீங்க போட்டுக்கணும். இப்ப நம்ம மஹிம் ரீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து கொடுத்திருக்கோம் அப்படின்னா அவங்களோட அட்ரஸ், மெயில் ஐடி, மொபைல் நம்பர் அந்த மாதிரி நீங்க ஃபுல்லா போட்டுக்கணும். தென் ஃபில் மெட்டீரியல். இது பில்லோ கேட்டகரி அப்படின்னாங்காட்டி உள்ள என்ன ஃபில் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ காட்டன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். நீங்க வந்து உங்களோட கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி மத்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஓபன் ஆகும். நெக்ஸ்ட் யூனிட் கவுண்ட். நீங்க கஸ்டமருக்கு எவ்வளவு ப்ராடக்ட் கொடுக்குறீங்களோ அதுதான் யூனிட் கவுண்ட். இப்ப நீங்க பேக் ஆஃப் ஒன்னு அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட கையில ஒரு ப்ராடக்ட் தான் ரீச் ஆகும். சோ நம்பர் ஐட்டம் வந்து 1 தான் போய் ரீச் ஆகும். அப்ப யூனிட் கவுண்ட் 1ன்னு போட்டுக்கணும். பேக் ஆஃப் 3 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா அவங்க ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கவுண்ட்ல ரீச் ஆகும். இதுவே நீங்க பை 1 கெட் 1 ஆப்ஷன்ல கொடுத்துருக்கீங்கன்னா அவங்க 1 ஆர்டர் போட்டாங்கன்னாவே அவங்க கைக்கு 2 போய் ரீச் ஆகும். அப்போ அவங்க கைக்கு எவ்வளவு ரீச் ஆகுதோ அதுதான் யூனிட் கவுண்ட்ல மென்ஷன் பண்ணணும். இப்ப பை 1 கெட் 1 ஆப்ஷன் அப்படின்னா யூனிட் கவுண்ட் 2ன்னு போட்டுக்கோங்க. யூனிட் கவுண்ட் டைப் உங்க ப்ராடக்ட பொறுத்து நீங்க வந்து கவுண்ட்ல போடலாம், பீஸ்ல போடலாம், செட்ல போடலாம். சோ அந்த மாதிரி இப்ப குர்தாலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒரு செட்டா வந்து கொடுப்பீங்க. அதே மாதிரி டாய்ஸ் ப்ராடக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அது ஒரு செட்டா வந்து கொடுப்பீங்க. சோ உங்க ப்ராடக்ட் என்ன ஃபார்மோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்ல உங்க ப்ராடக்ட் வந்து பவுடர் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா கிராம்ஸ், கிலோகிராம் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம பீஸ்னு மென்ஷன் பண்றோம். சோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரெக்கமெண்டட் யூஸ். இந்த ப்ராடக்ட் எதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராவலிங்காக ரெக்கமெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. எது அதோட ரெக்கமெண்டேஷன் என்னவோ அது. நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன். இதை கிளிக் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டா HSN கோடு மட்டும் தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு கீழே அந்த ப்ராடக்ட்டுக்கான HSN கோடு என்னவோ அதை போட்டுக்கோங்க. தென் அப்படியே கீழே வந்தோம்னா இம்போர்ட்டர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், பேக்கர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இந்த ரெண்டுலயுமே உங்களோட ஓன் ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் போடுற மாதிரி பாத்துக்கோங்க. சோ இதுல சேம் அதே மாதிரி உங்களோட ஓன் ஸ்டோர் நேம், அட்ரஸ், மெயில் ஐடி, மொபைல் நம்பர் அந்த ஃபார்மேட்ல போட்டுக்கணும். சோ இந்த ரெண்டுலயுமே உங்களோட ஓன் ஸ்டோர் டீடைல்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே வந்தீங்கன்னா ஐட்டம் டைமென்ஷன். உங்க ப்ராடக்டோட டைமென்ஷன் பிஃபோர் பேக்கிங். சோ உங்களோட ரா ப்ராடக்டோட டைமென்ஷன் இதுல போட்டுக்கோங்க. பேக் பண்ணனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் கர்சர் வெளியே வச்சு கிளிக் பண்ணீங்கன்னாவே அந்த எரர் ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் ஆஃபர். இதுலயும் நம்ம மேண்டேட்டரி மட்டும் போட போறோம். குவான்டிட்டி அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாக். உங்க ப்ராடக்ட் உங்ககிட்ட எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு போட்டுக்கோங்க. தென் யுவர் பிரைஸ். இதுல நீங்க சேல் பண்ண போற செல்லிங் பிரைஸ் எவ்வளவோ அவ்வளவு போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ். இது வந்து உங்களோட MRP. ஆஃபரிங் கண்டிஷன் டைப். இது வந்து டிஃபால்ட்டாவே நியூன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் டாக்ஸ் கோட். இது வந்து உங்களோட ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே தனித்தனியா GST பர்சன்டேஜ் இருக்கும். இப்ப டாய்ஸ் கேட்டகரினா அதுக்கு தனியா ஒரு GST பர்சன்டேஜ், அதுல உடன் டாய்ஸ்னா அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் அந்த மாதிரி இருக்கும். உங்களோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பாத்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புவேன். அதுல வந்து ஒவ்வொரு பர்சன்டேஜுக்கும் என்னென்ன டாக்ஸ் கோட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை பார்த்து நீங்க போட்டுக்கலாம். இன்கேஸ் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு 12% டாக்ஸ் அப்படின்னா இதுல ரெடியூஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும். அது உங்களுக்கு நான் இமேஜஸ் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷேர் பண்ணிடுவேன். அதுல பார்த்து நீங்க போட்டுக்கலாம்.
அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபுல்ஃபில்மெண்ட் சேனல்னு கொடுத்திருப்பாங்க. சோ இதுல நீங்க MFN லிஸ்டிங் போடுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மர்ச்சன்ட் ஃபுல்ஃபில்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. இதுவே நீங்க FBA லிஸ்டிங் போடுறீங்க அப்படின்னா நீங்க FBA அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா ஃபுல்ஃபில்டு பை அமேசான் அப்படிங்கிற இந்த ரெண்டாவது ஆப்ஷன் எனேபிள் ஆயிருக்கும். சோ எப்பெல்லாம் FBA லிஸ்டிங் போடுறீங்களோ அப்ப ஃபுல்ஃபில்டு பை அமேசான் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். MFN லிஸ்டிங் போடும்போது மர்ச்சன்ட் ஃபுல்ஃபில்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அடுத்து சேஃப்டி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ், கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் இந்தியா, டேஞ்சரஸ் குட்ஸ் ரெகுலேஷன் நாட் அப்ளிகபிள். இது எல்லா ப்ராடக்ட்டுக்குமே இதே மாதிரி தான். தென் உங்க ப்ராடக்டோட வெயிட் போட்டு முடிச்சுட்டு இப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா அது வந்து ரெஃப்ரெஷ் ஆகணும். சப்மிட் ஆப்ஷன் ரெஃப்ரெஷ் ஆகி நம்மளுக்கு எந்த எரருமே இல்லாம ஓப்பன் ஆகணுங்க. சோ இதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே நம்ம இமேஜஸ் போடாம இருப்போம். சோ இதுல 9 இமேஜஸ் வரைக்கும் போடலாம். ஃபர்ஸ்ட் இமேஜ் ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்கணும். எந்த ஒரு டெக்ஸ்ட் லோகோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. ஃபில் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்துடலாம். சோ இது வந்து சிங்கிள் லிஸ்டிங். இன்கேஸ் நீங்க வேரியேஷன் லிஸ்டிங் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா வேரியேஷன்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கீழெல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம். கொடுத்தீங்கன்னா உள்ள எரர் வந்துடும். சோ வேரியேஷன் இருக்கு அப்படிங்கறத மட்டும் கொடுத்துட்டு உள்ள போனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட் டீடைல்ஸ் ஆஸ் யூசுவல் ஃபில் பண்ணிட்டு வேரியேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு என்ன மாதிரி வேரியேஷன் வேணுமோ நீங்க கொடுத்துக்கலாம். இந்த வேரியேஷன் டைப் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி தான் ஓபன் ஆகும். உங்களுக்கு எக்ஸாக்டா சிமிலரான வேரியேஷன் வந்து எக்ஸாக்டா கிடைக்காது. சோ நீங்க எப்படி வேரியேஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கு சிமிலரா இருக்கிற ஏதாவது ஒரு வேரியேஷன் டைப் சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு கலர் வேரியேஷன் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். வேரியேஷன் ஓபன் ஆகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் டிலே ஆகும். சோ இதுல நீங்க என்ன மாதிரி வேரியேஷன் வச்சிருக்கீங்களோ அதை போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள் இப்ப பிங்க் கலர் இருக்குன்னா கொடுத்துட்டு ஆட் கொடுத்துருங்க. தென் ஒயிட் கலர் இருக்கு அப்படின்னா ஒயிட் கலர்னு கொடுத்து ஆட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி என்ன வேரியேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க கொடுத்துக்கலாம். எப்படி கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு கீழே இந்த ஃபார்மெட்ல தான் ஓப்பன் ஆகும். சோ இந்த கலருங்கிற இடத்துல நீங்க என்ன வேரியேஷன் கொடுத்துருக்கீங்களோ அது இருக்கும். கீழே நம்ம கொடுத்த வேரியேஷன்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா செல்லர் SKU, ப்ராடக்ட் ஐடி டைப், இந்த மூணுமே உங்களுக்கு மேண்டேட்டரியில வராது. இது கொடுத்தீங்கனாலுமே எரர் தான் வரும். சோ இந்த மூணும் நீங்க ஃபில் பண்ண வேண்டாம். டிஃபால்ட்டா அமேசான்லயே அது ஜெனரேட் ஆகிரும். அடுத்தது நம்ம வேரியேஷன்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னாவே கண்டிப்பா நம்ம இமேஜஸ் தனித்தனியா இருக்கும். சோ இந்த ஒவ்வொன்றுக்குள்ளேயும் போயிட்டு அதுக்கான இமேஜஸ் போட்டுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் பிங்க் கலர் ஆட் இமேஜ்க்குள்ள போயிட்டு பிங்க் கலருக்கான இமேஜஸ் போட்டு ஆட் டு லிஸ்டிங் கொடுத்துருங்க. இதே மாதிரி அடுத்து நீங்க என்னென்ன வேரியேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களோ அதுக்கான இமேஜஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆஃபரிங் கண்டிஷன் டைப் நியூ. தென் இப்போ பிங்க் கலர்ல உங்ககிட்ட செல்லிங் பிரைஸ் எவ்வளவு 200 rupees, அதனோட ஸ்டாக் எவ்வளவு இருக்கு, ஒரு 10 இருக்கு. அடுத்தது ஒயிட் கலர் ஆஃபரிங் கண்டிஷன் டைப் நியூ, அது வந்து ஒரு 320, அது உங்ககிட்ட ஸ்டாக் ஒரு 20 இருக்கு அப்படின்னா 20 போட்டுக்கோங்க. போட்டுட்டு கர்சரை வச்சு கீழே கிளிக் பண்ணீங்கன்னா சேம் இந்த சப்மிட் ஆப்ஷன் ரெஃப்ரெஷ் ஆகும். நம்மளுக்கு இந்த எந்த எரருமே இல்லாம ஓபன் ஆச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இமேஜஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணணுங்க. இப்ப நம்ம சிங்கிள் லிஸ்டிங் போடுறோம் அப்படின்னா டேரக்டா இதுலயே இமேஜஸ் போட்டுக்கலாம். வேரியேஷன் லிஸ்டிங் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே சைல்ட் லிஸ்டிங் கிரியேட் ஆயிரும். சோ இந்த பேரண்ட் லிஸ்டிங் எம்டியா விடக்கூடாதுங்கறக்காக ரேண்டமா ஒரு 2 இல்லனா 3 இமேஜஸ் போட்டு லிஸ்டிங் சப்மிட் பண்ணிடலாம். நீங்க லிஸ்டிங் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டா லிஸ்டிங் உங்களுக்கு இன்வென்ட்ரிக்குள்ள வராது. மினிமம் இந்த லிஸ்டிங் இன்வென்ட்ரிக்குள்ள வர்றதுக்கு 1 hour டைம் எடுக்குங்க. இப்ப நம்ம போட்ட லிஸ்டிங்ஸ் எல்லாம் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா சேம் இந்த மெனு ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு கேட்டலாக்ல நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே போட்டிருப்போம். இதுல நீங்க கண்டினியூஸா எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். பட் ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு உள்ள வர்றதுக்கு அந்த மினிமம் 1 hour அப்படிங்கிற டைம் வந்துட்டு எடுக்கும். நீங்க கண்டினியூஸா எவ்வளவு ப்ராடக்ட் வேணாலும் போட்டுக்கலாம். தென் இன்வென்ட்ரிக்குள்ள போயிட்டு மேனேஜ் ஆல் இன்வென்ட்ரி இது கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க போட்ட லிஸ்டிங்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஓபன் ஆயிருக்கும். இன்வென்ட்ரியில மெயினா எப்பவுமே செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லிஸ்டிங் ஸ்டேட்டஸ். சோ இந்த லிஸ்டிங் ஸ்டேட்டஸ் எப்பவுமே ஆக்டிவ்னு இருக்கணுங்க. உங்களோட இன்வென்ட்ரியில என்ன ப்ராடக்ட் எல்லாமே லிஸ்டிங் ஸ்டேட்டஸ் ஆக்டிவ்ல இருக்கோ அது மட்டும் தான் அமேசான்ல வியூ ஆகும். சோ அதுல இருக்கிறது மட்டும் தான் அமேசான்ல லைவ்ல இருக்குதுன்னு அர்த்தம். இந்த லிஸ்டிங் ஸ்டேட்டஸ் ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா அது அமேசான்ல வியூ ஆகாது. அந்த எரரை நம்ம கிளியர் பண்ணணும். சோ எரர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் லாஸ்ட்ல சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க ப்ராடக்டோட டைட்டில். இப்ப நீங்க நியூ செல்லரா இருக்கும்போது உங்க ஸ்டோர் வந்து அமேசான்ல வர்றதுக்கு அந்த 2 to 3 days ஆகும்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? சோ அந்த டைம்ல உங்க ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆயிருச்சா இல்லையா, அதாவது அமேசான்ல வியூ ஆகுதா இல்லையாங்கிறத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பார்க்கணுமோ அந்த ப்ராடக்டோட டைட்டில கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அமேசான்ல வியூ ஆகும். சோ அது வியூ ஆகும்போது இந்த மாதிரி ஆட் டு கார்ட் பை நவ் ஆப்ஷன் வந்துருச்சு அப்படின்னா உங்க ஸ்டோர் வந்து லான்ச் ஆயிருச்சு, அதாவது உங்களோட ப்ராடக்ட் லைவ்ல இருக்குதுன்னு அர்த்தம்.
நெக்ஸ்ட் அவைலபிள்னு கொடுத்திருப்பாங்க. தென் உங்களோட பிரைஸ் இருக்கும். இந்த ரெண்டுமே நீங்க எடிட் பண்ணிக்கலாம். சோ அவைலபிள் அப்படிங்கிறது உங்களோட ஸ்டாக். நீங்க எப்ப வேணுமோ அதை நீங்க ரீஸ்டாக் பண்ணிக்கலாம். தென் உங்களோட பிரைஸ், செல்லிங் பிரைஸ் இது நீங்க எப்ப வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கமிஷன் டோட்டல் ஃபீஸ் ஒன்னு கொடுத்திருப்பாங்க. இது நீங்க அமேசானுக்கு பே பண்ண வேண்டிய கமிஷன் ஃபீஸ். இது வந்து எக்ஸாக்டான அமௌண்ட் கிடையாது, பிளஸ் ஆர் மைனஸ்ல இருக்கும். சோ உங்களுக்கு வந்து எக்ஸாக்டா ஒரு ஒரு 105 rupees வந்து மேபி கமிஷன் ஃபீஸ் இருக்கலாம். இதுல இருந்து பிளஸ் ஆர் மைனஸ்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க அஸ்யூம் பண்ணி உங்களோட செல்லிங் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூவா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இன்கேஸ் ஏதாவது லிஸ்டிங்ஸ் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா எந்த லிஸ்டிங் எடிட் பண்ணணுமோ அந்த லிஸ்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அதுல லாஸ்ட்ல வந்தீங்கன்னா 3 டாட் வச்ச ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எடிட் லிஸ்டிங் குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி போட்டிருக்கிற லிஸ்டிங் எடிட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாத்துலயுமே இந்த லாக் போட்ட சிம்பல் இருக்கும். சோ இந்த லாக் போட்ட சிம்பல் எதுவுமே எடிட் பண்ண முடியாது. மத்தபடி ஓபன்ல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்க எடிட் பண்ணிக்கலாம். தென் இமேஜஸ் வேணும்னாலுமே நீங்க ஆல்டர் பண்ணிக்கலாம். கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சோ இந்த இமேஜ் டெலிட் பண்றது, இல்ல இந்த இமேஜ் வந்து டிராக் பண்ணி நெக்ஸ்ட் மூவ் பண்றது, இந்த மாதிரி நீங்க இமேஜஸ் எப்படி வேணாலும் ஆல்டர் பண்ணிக்கலாம். வேரியேஷன்ஸ் வேணும்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாக் போட்ட சிம்பல் இல்லாம மத்த எந்த இடத்துல வேணாலும் நீங்க இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே முடிச்சிட்டு சேவ் அண்ட் பினிஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ்ல அப்டேட் ஆகிரும். இதான் வந்து உங்களுக்கு இன்வென்ட்ரியில வர்றது. இப்ப ஆக்டிவ்னு இல்லாம வேற என்னென்னவெல்லாம் எரர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சர்ச் சப்ரஸ்ட் அப்படிங்கிற எரர் வரும். சர்ச் சப்ரஸ்ட் அப்படின்னா இமேஜ் எரர்னு அர்த்தங்க. ஃபர்ஸ்ட் இமேஜ் நம்ம மெயின் இமேஜ் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் இல்லாம இல்ல வந்து பிளர்ரா ஏதாவது இமேஜ் கொடுக்குறோம், இன்னொருத்தவங்களோட பிராண்டு இல்ல லோகோ வந்து யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இமேஜ் அந்த எரர் வந்துட்டு வரும். சோ இந்த மாதிரி சர்ச் சப்ரஸ்ட்னு வந்துச்சுன்னா எடிட் லிஸ்டிங் குள்ள போயிட்டு நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் இமேஜ் மெயின் இமேஜ் சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த எரர் ரிமூவ் ஆகிரும். இது இல்லாம வேற என்ன எரர் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வருங்க. அப்படி இல்லைன்னா அட்ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு கீழேயே ஃபிக்ஸ் லிஸ்டிங் இஷ்யூன்னு சொல்லி ஒன்று ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ரைட் சைட்ல இந்த மாதிரி ஃபிக்ஸ் லிஸ்டிங் இஷ்யூ அப்படிங்கிற ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த டேப்ல உங்களுக்கு அந்த ஆஃபர் வாஸ் ரிமூவ்ட் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ரீசன் சொல்லி ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. அந்த ரீசன்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அதுக்கான ஆக்ஷன் தான் நீங்க எடுக்கணும். இப்ப இந்த மாதிரி இன்ஆக்டிவ் இருக்கு அப்படின்னா ஃபிக்ஸ் லிஸ்டிங் இஷ்யூ கொடுக்குறீங்க. அதுல ரீசன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ப்ராடக்ட் ரெக்வயர் அப்ரூவல் டு சேல். அப்ப நம்ம அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்றதுக்கு அப்ரூவல் வாங்கணும்னு அர்த்தம். அதுக்கு உங்களுக்கு கீழேயே ரெக்வஸ்ட் அப்ரூவல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா அப்ரூவல் வாங்குறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்குங்க. அதுல எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுல மெயினா நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் இன்ஆக்டிவ் ஆயிருக்கோ அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்கான இன்வாய்ஸ் பில்லு, தென் உங்க ப்ராடக்டோட லைவ் இமேஜஸ் வந்து கொடுக்கணுங்க. அதாவது எதுவுமே எடிட் பண்ணாம லைவ் இமேஜஸ் வந்து அதுல நீங்க அந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். சோ அந்த இன்வாய்ஸ் அப்லோட் பண்றதுக்கும் தென் உங்களோட இன்வாய்ஸ் வந்து இமேஜஸ் அப்லோட் பண்றதுக்கு இந்த ரெண்டுக்குமே வந்து அதுக்குன்னு ஒரு ரெக்வயர்மெண்ட் வச்சிருப்பாங்க. சோ இவ்வளவு குவான்டிட்டியில நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும், தென் மேனுஃபேக்சரிங் டீடைல்ஸ் இருக்கணும், பேக்கர் டீடைல்ஸ் இருக்கணும். அதே மாதிரி இமேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் இமேஜ், பேக் இமேஜ் அந்த மாதிரி எல்லா சைட் ஆஃப் இமேஜஸ் இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி ரெண்டுக்குமே ஒரு செட் ஆஃப் ரெக்வயர்மெண்ட் வந்து கொடுத்திருந்திருப்பாங்க. அந்த ரெக்வயர்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி நீங்க சப்மிட் பண்ணணும். சோ இதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சாரோட வீடியோஸ்லயே உங்களுக்கு கவர் ஆகி இருக்குங்க. ஹவு டு கெட் அப்ரூவல் ஃபார் இன்ஆக்டிவ் ப்ராடக்ட் அப்படிங்கிற டைட்டில்ல போட்டிருப்பாங்க. நீங்க அதை யூஸ் பண்ணி கூட இந்த ப்ராடக்ட் எப்படி இன்ஆக்டிவ் வந்து ஆக்டிவ் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நீங்க பண்ணிக்கலாம். அது வந்து நிறைய ரெக்வயர்மெண்டோட இருக்கும். சோ நீங்க இந்த வீடியோ பார்த்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது அட் ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ரீசன்ல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா நம்ம இன்னொருத்தவங்களோட பிராண்ட் நேம் யூஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து அந்த அட் ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ அந்த ரீசன்ல அவங்க என்ன நேம் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், அதாவது என்ன பிராண்ட் நேம் யூஸ் பண்ணிருக்கோம், அதை எந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கறதையும் அவங்க கிளியரா கொடுத்துருவாங்க. சோ நம்ம எடிட் லிஸ்டிங்குள்ள போயிட்டு என்ன பிராண்ட் நேம் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பார்த்து நம்ம அந்த பிராண்ட் நேம் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு சேவ் அண்ட் பினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா எப்பவும் போல உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த லிஸ்டிங் ஆக்டிவ் ஆகிரும். இதுதான் வந்து உங்களுக்கு இன்வென்ட்ரியில நம்ம மெயினா செக் பண்றதுங்க. சோ லிஸ்டிங் ஸ்டேட்டஸ் ஆக்டிவ்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. உங்களோட ஸ்டாக் 0 ஆகாம பாத்துக்கோங்க. அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிராம பாத்துக்கோங்க. ஆர்டர் வர வர ஒவ்வொரு கவுண்ட் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். இப்போ 10 அவைலபிள் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் ஒவ்வொன்றா வரும்போது 9, 8, 7 அந்த மாதிரி வரும். சோ நீங்க அது வந்து ஒரு அளவுக்கு மினிமமா குறையும் போது ரீஸ்டாக் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. இது வந்து இன்வென்ட்ரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ். சோ இதுல உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் வருது அப்படின்னா இப்ப உங்களுக்கு ஆர்டர் வரது வந்து மெயில நோட்டிஃபை ஆகுது அப்படின்னா உங்களோட செல்லர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு இந்த மெனுல வந்துட்டு ஆர்டர்ஸ் அண்ட் மேனேஜ் ஆர்டர்ஸ் இதுக்குள்ள போயிட்டு தான் நீங்க உங்களோட ஆர்டர் வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நம்ம மெனுவில் கிளிக் பண்ணிவிட்டு ஆர்டர்ஸில்
மேனேஜ் ஆர்டர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கிங்க. மேனேஜ் ஆர்டர்ஸ்குள்ளே போனே இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்திருக்க ஆர்டர் வந்து அன்ஷிப்டு அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் பெண்டிங் அப்படின்னு இருக்கிறது, உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கும், பட் ஏதோ ஒரு ரீசன்னால அது பெண்டிங்காக இருக்கும். பேமெண்ட் பெண்டிங்காக இருக்கும் கஸ்டமர் சைடில், அந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன்னால பெண்டிங்காக இருக்கும். இதில் இருக்கிறது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அன்ஷிப்டுன்னு இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்கெடியூல் பண்ண முடியும். அன்ஷிப்டுக்குள்ளே வந்துடுங்க. அன்ஷிப்டுக்குள்ளே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்டருக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஆர்டர் ஐடி இருக்கும், என்ன ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கும், அந்த ப்ராடக்ட்ல எத்தனை குவான்டிட்டி ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இந்த ஆர்டர் ஐடி அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது கஸ்டமரோட அட்ரஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அவங்களோட மொபைல் நம்பர் வராது, அட்ரஸ் மட்டும் வரும். அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை, இருந்தாலும் நான் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ஆர்டர் நம்ம ஸ்கெடியூல் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆர்டருக்கு நேராக பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஸ்கெடியூல் பிக்கப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு உள்ள இந்த மாதிரி பேஜ் ஒரு ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பேக்கேஜ் வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும். இதில் இந்த ப்ராடக்ட் வந்து பேக் பண்ணினதுக்கு அப்புறமா என்ன வெயிட் இருக்கோ அந்த வெயிட்டை வந்து இதில் என்டர் பண்ணிக்கிங்க. இது வந்து கிராம்ஸில் என்டர் பண்ணணும். இந்த இடத்துல ஜீனு கொடுத்துருக்காங்க, கிராம்ஸில் தான் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்டை பேக் பண்ணினதுக்கப்புறம் இருக்கிற டைமென்ஷன் வந்து சென்டிமீட்டரில் கொடுக்கணும். சென்டிமீட்டரில் லென்த் ஃபஸ்ட்டு வந்து லென்த்து கொடுத்துக்குங்க, அடுத்து வித்து கொடுத்துக்குங்க, அடுத்து வந்து ஹைட்டு கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி மூணுமே கொடுத்துட்டு இங்கே கீழே வந்து கெட் பிக்கப் ஸ்லாட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ இதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா பிக்கப் டே அப்படின்னு சொல்லி ஒன்று காமிக்கும். பிக்கப் டே அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த டேட்டில் தான் கொரியர் எடுக்கிறதுக்கு வருவாங்க. இப்போ நீங்கள் இன்னைக்கு ஸ்கெடியூல் பண்ணீங்கன்னா இந்த டேட்டில் தான் உங்களுக்கு கொரியர் எடுக்கிறதுக்கு வருவாங்க. டைமும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பிக்கப் டைம் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க, 2 டைம் அவைலபிளாக இருக்கும். இந்த 2 டைமில் எந்த ஸ்லாட் வேணாலும் லிங்க் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த வெயிட் அண்ட் டைமென்ஷன் பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து டோட்டல் ஈஸி ஷிப்பிங் அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் வந்து ஷிப்பிங் சார்ஜ். நம்மக்கிட்ட இருந்து அமேசான் கலெக்ட் பண்ணக்கூடிய சார்ஜஸ். இது வந்து நீங்கள் கொடுக்குற வெயிட் அண்ட் டைமென்ஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இப்போ 120 ரூபா இருக்குது. இதை வந்து நீங்கள் முடிஞ்சாலும் எவ்வளோ பேக்கேஜ் டைமென்ஷனையும் வெயிட்டையும் கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஷிப்பிங் ஃபீஸ் கம்மியாயிட்டே போகும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சும்மா 5 அப்படிங்கிற போகிறேன். லென்த்து வித் ஹைட்டு வந்து கம்மி பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி கம்மி பண்ணிட்டு கெட் பிக்கப் ஸ்லாட் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகலை. ஏன் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு வெயிட் வந்து 1 கிலோக்கு பக்கமாக இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு ஒன்று டைமென்ஷன் அதிகமாக இருக்கும், இல்லை வெயிட் அதிகமாக இருக்கும். இந்த ரெண்டில் எது அதிகமானதாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஷிப்பிங் சார்ஜ் எடுப்பாங்க. இப்போ நான் இந்த வெயிட்டு 500 கிராம் பண்ணி விட்டுறேன். 500 கிராம் பண்ணிவிட்டு கெட் பிக்கப் ஸ்லாட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 90 ரூபாயா வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட்டையும் டைமென்ஷனும் கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு ஸ்கெடியூல் பிக்கப் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ ஸ்கெடியூல் பிக்கப் அப்படின்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷிப்பிங் லேபிளும் இன்வாய்ஸும் பிரிண்ட் ஆயிரும். இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரிண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லேபிளும் இன்வாய்ஸும் வந்துடும். இதில் லேபிள் அப்படிங்கிறது வந்து பார்கோடோட இருக்கும். இந்த பார்கோடை தான் வந்து நீங்கள் உங்கள் பேக் பண்ணினதுக்கு அப்புறமா மேலே பேக்கேஜுக்கு மேலே இதை ஒட்டணும். பார்கோட் நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி ஒட்டணும். ஒட்டிட்டு இந்த இன்வாய்ஸை வந்து பேக்கேஜுக்கு உள்ளே போட்டுருங்க. இந்த லோகோ அமேசான் லோகோவோட இருக்கும், இந்த இன்வாய்ஸை பேக்கேஜுக்கு உள்ளே போட்டுருங்க. இந்த பார்கோடு இருக்கிறத பேக்கேஜுக்கு மேலே ஒட்டிடுங்க. சப்போஸ் நீங்கள் பிரிண்டர் சிஸ்டம்லேயே கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இங்கே மேலேயே பிரிண்ட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பிரிண்டர் இல்லை, நீங்கள் கடையில் போய் டவுன்லோட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே டவுன்லோட் ஐக்கான் இருக்கும், அந்த டவுன்லோட் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து டவுன்லோட் இந்த மாதிரி டாக்குமெண்ட் கேட்கும், இதை வந்து சேவ் கொடுத்துருங்க. எந்த இடத்துல சேவ் ஆகுது அப்படிங்கிறது மேலே பார்த்துக்குங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு அந்த ஃபைலை நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இதுலேயே என்னோட பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் அதை இதை வந்து டவுன்லோட் பண்ணுறக்கோ இல்லை பிரிண்ட் எடுக்கிறக்கோ மறந்துட்டீங்க, அப்போ வந்து இந்த மறுபடியும் இந்த லேபிளை எப்படி எடுக்கணும் அப்படின்னா அகைன் வந்து சேம் மேனேஜ் ஆர்டர்ஸ்குள்ளே போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ஷிப்டில் 0 வந்துடும். ஏன்னா நம்ம வந்து இதை ஸ்கெடியூல் பண்ணிட்டோம். ஸ்கெடியூல் பண்ண ஆர்டர்ஸ் எல்லாமே இந்த சென்ட் அப்படிங்கிற
அப்படிங்கிற டாப்புக்கு போயிடும். சென்டர்ல பாத்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் பிக்கப் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கெடியூல் பண்ண ஆர்டர் இருக்கும். இதுல வெயிட்டிங் ஃபார் பிக்கப் அப்படின்னு சொல்லி ஆர்டர் ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க. ஒன்ஸ் அவங்க வந்து கொரியர்காரங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா இது வந்து ஷிப்டு அப்படிங்கிற இதுக்கு போயிடும், டேப்புக்கு சென்ட் ஆயிரும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வரல அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சென்ட் அப்படிங்கறதுல வெயிட்டிங் ஃபார் பிக்கப் இருக்கு இல்லைங்களா, இதுலயே பாத்தீங்கன்னா கிளிக் கேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த கிளிக் கேர் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதுல வந்து நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துட்டு இந்த ஆர்டர் ஐடி வந்து நீங்க பிளேஸ் பண்ணணும். ஆர்டர் ஐடி அப்படிங்கிறது நான் உங்களுக்கு முதல்லயே சொல்லியிருப்பேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த 171 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இதுதான் ஆர்டர் ஐடி. இந்த ஆர்டர் ஐடியை இதுல நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் மெயில் ஐடினா உங்க அமேசானுக்கு என்ன ரிஜிஸ்டர் பண்ற கொடுத்தீங்களோ அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை நாளா உங்களுக்கு பிக்கப் எடுக்கிறதுக்கு வரல அப்படிங்கிறத இதுல போட்டுக்கோங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கறது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் சப்மிட் ஆயிரும். இது வந்து சிம்பிளான ப்ரொசீஜர். ஏன்னா இதை நான் சொல்றேன்னா, உங்களுக்கு பிக்கப் பர்சனோட கான்டாக்ட் நம்பர் எதுவுமே இருக்காது. நம்ம இந்த மாதிரி மெத்தட்ல மட்டும்தான் செல்லர் சப்போர்ட்டுக்கு ரைஸ் பண்ண முடியும். ஒன்னும் டைரக்டா டிக்கெட் ரைஸ் பண்ணி பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம். மற்றபடிக்கு நம்மளுக்கு வேற எந்த ஆப்ஷனுமே பிக்கப் கொரியர் பார்ட்னர் கான்டாக்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஆப்ஷன் கிடையாது. இப்போ வந்து வெயிட்டிங் ஃபார் பிக்கப் அப்படிங்கிறதுல இருக்கு. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த மாதிரி நீங்க டாக்குமெண்ட்ஸை டவுன்லோட் பண்றதுக்கு மறந்துட்டீங்கன்னா அகைன் அந்த டாக்குமெண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றேன். சென்டர்ல வெயிட்டிங் ஃபார் பிக்கப்குள்ள வந்துருங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆர்டர் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும். அது கீழே அந்த ஆர்டர் ஐடி இருக்குங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர்டர் ஐடி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல ஃபுல்லா கொஞ்சம் தூரம் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு இங்க வந்து ஆக்ஷன் ஆன் பேக்கேஜ் 1 அப்படின்னு இருக்கும். இதுல வந்து ரீபிரிண்ட் லேபிள்னு இருக்குங்களா, ரீபிரிண்ட் லேபிள் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இப்ப திருப்பியும் நம்மளுக்கு முதல்ல வந்த மாதிரியே பேஜுக்கு வந்துடும். அகைன் நீங்க பிரிண்ட் கொடுத்துட்டு நீங்க டவுன்லோட் பண்ணுமா இல்ல பிரிண்ட் பண்ணுமா அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க அதை வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேம்பெயின் மேனேஜர். நீங்க நியூ செல்லரா இருக்கும்போது நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லாஸ்ட் பேஜ்ல இருக்கும். அதை ஃப்ரண்ட் பேஜுக்கு கொண்டு வர்றதுக்காக நம்ம அந்த கேம்பெயின் வந்து ரன் பண்ணுவோம். ஸோ அப்படி ஃப்ரண்ட் பேஜுக்கு வரும்போது நம்மளுக்கு ரேட்டிங் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் ட்ரஸ்டபிளா இருக்காது. அதனால நம்மளே ஒன்ஸ் கேம்பெயின் ரன் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிலேட்டிவ் சர்க்கிள் யார்கிட்டயாவது கொடுத்து அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண சொல்லிட்டு ரேட்டிங் போட சொல்லிருங்க. ரேட்டிங் அப்டேட் ஆனதுக்கு அப்புறமா கேம்பெயின் ரன் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜுக்கு வரும்போது ரேட்டிங்கோட இருக்கும். கொஞ்சம் ட்ரஸ்டபிளான பேஜ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேம்பெயின் ரன் பண்றதுக்கு அமேசான்ல இருந்து நியூ செல்லர் எல்லாருக்குமே ஒரு 1000 rupees வந்து நம்மளுக்கு போனஸ் மாதிரி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ அந்த 1000 rupees 2 monthல எக்ஸ்பைரி ஆயிருங்க. நீங்க கேம்பெயின் ரன் பண்றதுக்கு அந்த 1000 rupees வந்து 2 monthக்குள்ள யூஸ் பண்ணீங்கன்னா அந்த 1000 rupees ரீச் ஆக வரைக்கும் உங்களுக்கு அந்த அமேசான் பேமெண்ட் தான் போகும். அதுக்கப்புறம் போற அமௌண்ட் எல்லாமே உங்களோட சேல்ஸ் அமௌண்ட்ல இருந்து போகும். ஸோ கேம்பெயின் ரன் பண்றதுக்கு மறக்காம ரேட்டிங் வாங்கிட்டு ரன் பண்ணுங்க. அந்த 1000 rupees போனஸ் 2 monthல எக்ஸ்பைரி ஆயிடும். ஸோ அதுக்கு முன்னாடி ரேட்டிங் ரன் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த போனஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க எந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து உள்ள கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு உள்ள கொண்டு வாங்க. கம்மியான ப்ராடக்ட் வச்சிருந்தீங்கன்னா சேல்ஸ் நம்மளுக்கு கம்மியா தான் இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க ப்ராடக்டோட கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சேல்ஸ் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது A+ கண்டென்ட் போடுறதுக்கு, தென் கூப்பன்ஸ் ஆட் பண்றது, இது எல்லாமே ஒன் ஆஃப் த அட்வர்டைஸ்மெண்ட் தான். இது எல்லாத்துக்குமே தனித்தனியா சாரோட கோர்ஸ்ல வீடியோஸ் இருக்கு. அதை பார்த்து நீங்க பண்ணிக்கலாம். இந்த கேம்பெயின் ரன் பண்றதுக்கு தனியா கேம்பெயின் சீரீஸ்னே போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்து நீங்க ரன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு மந்த்லி வந்து சேல்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை ஆடிட்டருக்கு அனுப்பி எப்படி நம்ம ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த டாக்குமெண்ட்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் இப்போ காமிக்கிறேன். மெனுவில் ரிப்போர்ட்ஸ்குள்ளே வந்துட்டு செல்லர் ஃபீஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மந்த்துக்கானது வேணுமோ அந்த டேட் வந்து ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் இருக்கும். அதை பார்த்துட்டு வேவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு நியூ பேஜில் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான இன்வாய்ஸ் வந்துடும். அதை வந்து டவுன்லோட் ஆப்ஷன் மேலே இருக்கும். அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இன்வாய்ஸ் இப்போ நம்ம ஓப்பன் பண்ண இன்வாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கக்கூடிய இன்வாய்ஸ். அதாவது அட்வர்டைஸிங்க்கு அப்புறம் ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, அதுக்கெல்லாம் ஒரு % டேக்ஸ் பிடிச்சிருப்பாங்க. அதுக்கான இன்வாய்ஸ் தான் நம்ம வந்து இப்போ செல்லர் ஃபீ இன்வாய்ஸில் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த அமௌண்ட்லாம் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஆடிட்டருக்கு அனுப்புனீங்கன்னா அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து டேக்ஸ் டாக்குமெண்ட் லைப்ரரி கிளிக் பண்ணிட்டு மெர்ச்சன்ட் டேக்ஸ் ரிப்போர்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ண போகிறது தான் வந்து நீங்கள் பண்ணின சேல்ஸுக்கான
இன்வாய்ஸ், அதாவது நீங்கள் ஒரு பொருளை விற்றுருப்பீங்க, அதுக்கான இன்வாய்ஸ் தான் வந்து இப்போ நம்ம எடுக்க போகிறோம். இதுக்குள்ளே வந்துட்டு ஜிஎஸ்டி மந்த்லி ரிப்போர்ட்ஸில் டவுன்லோட் ரிப்போர்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மந்த் வேணும், எந்த இயர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 2024 டிசம்பர் அப்படின்னா அதை நீங்கள் இயரு மந்த்து சூஸ் பண்ணிவிட்டு சைடில் B2C கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் ரிப்போர்ட் கொடுங்க, டவுன்லோட் ஆயிரும். அடுத்து B2B கொடுத்து டவுன்லோட் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா சப்போஸ் அந்த B2B ஆர்டர் இருந்தால் மட்டும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும், இல்லைன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகாது. ஒரு தடவைங்கிறது 2 தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். ஸோ அதை பார்த்து நீங்க கேம்பெயின் ரன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் இந்த மெனு ஆப்ஷன்ல இருக்கிறது. ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட எல்லாமே உங்களுக்கு மெனு ஆப்ஷன்ல இருக்கும். மத்தபடி இந்த பேமெண்ட் செக் பண்றது, அக்கௌண்ட் ஹெல்த் செக் பண்றது, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு சாரோட கோர்ஸ்லயே தனித்தனியா வீடியோஸ் இருக்கு. அதை பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா செட்டிங் ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து நீங்க மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்றது, மெயில் ஐடி சேஞ்ச் பண்றது, ஷிப்பிங் சார்ஜ் சேஞ்ச் பண்றது, பிக்கப் அட்ரஸ் மாத்துறது, அந்த மாதிரி அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த செட்டிங் ஆப்ஷன்ல இருக்கும். இதுல நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹெல்ப் ஆப்ஷன். இது வந்து அமேசானோட செல்லர் சப்போர்ட் டீம் வந்து கான்டாக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன். சோ அப்படி நீங்க செல்லர் சப்போர்ட் கான்டாக்ட் பண்றது, நீங்க டிக்கெட் ரைஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பீங்க. அதை எப்படி டிக்கெட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா ஹெல்ப் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு get help under resource, இதுல லாஸ்ட்ல வந்தீங்கன்னா my issue is not listed ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க எதுக்காக கால் பண்றீங்களோ அதை வந்து இதுல போட்டு அதுல வந்து இதை டைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பிக்கப் வந்து ஆன் டைமுக்கு வரல. இப்போ 2 மணி வரைக்கும் உங்களுக்கு ஸ்லாட் இருக்குது, ஆனா 3 மணி ஆயும் வரல. ஏன்னா பிக்கப் பர்சனோட டீடைல் வந்து நம்ம கிட்ட இருக்காதுங்க. நம்ம ஜஸ்ட் பிக்கப் வந்து ஷெட்யூல் மட்டும் தான் பண்ண முடியும். யார் வந்து பிக்கப் எடுப்பாங்கன்னு தெரியாது. அந்த டைம்ல நம்ம செல்லர் சப்போர்ட்டை தான் கான்டாக்ட் பண்ணணும். சோ அந்த மாதிரி உங்களுக்கு பிக்கப் வந்து ஆன் டைமுக்கு வரல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க செல்லர் சப்போர்ட்டுக்கு எப்படி கான்டாக்ட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு பிக்கப் இஷ்யூஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. சோ பிக்கப் இஷ்யூஸ், மிஸ்ஸிங் பிக்கப் டைம். சோ இந்த மாதிரி நீங்க எதுக்காக கால் பண்றீங்களோ அந்த இஷ்யூஸ் இதுல போட்டுக்கோங்க. கண்டினியூ கொடுங்க. அக்கௌண்ட் ரிலேட்டடா ப்ராடக்ட் ரிலேட்டடான்னு கேட்கும். நீங்க எது மூலமா கால் பண்ணீங்க, ஏதாவது அக்கௌண்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இந்த லாகின் ஐடி மாத்துறது, அந்த மாதிரி ஏதாவது பர்பஸ்க்கு வந்து செல்லர் அக்கௌண்ட்டை கான்டாக்ட் பண்றீங்கன்னா அக்கௌண்ட் செட்டிங்ஸ்னு கொடுத்துக்கோங்க. இல்ல நீங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் சம்பந்தப்பட்டது கூப்பிடுறீங்க அப்படின்னா ப்ராடக்ட் அண்ட் லிஸ்டிங் ஸ்டேட்டஸ் ரிலேட்டட்னு போட்டுக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த கான்டாக்ட் பண்றதுக்கு 3 வே ஆஃப் கம்யூனிகேஷன் ஓபன் ஆகும். இமெயில், சாட் வந்து உங்களுக்கு இமீடியட் ரெஸ்பான்ஸ் கிடைக்காதுங்க. அவங்க சாட் பண்ண வரைக்கும் நம்ம வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். போன் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இமீடியட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இதுல உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கால் மீ நவுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்க என்ட்ரி பண்ணிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு 5 செகண்ட்ஸ்க்குள்ள கால் வரும். சோ அந்த கால் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அவங்க இனிஷியலா வந்து இங்கிலீஷ் இல்லைன்னா ஹிந்தி இந்த 2 தான் பேசுவாங்க. அவங்க அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா தமிழ் சப்போர்ட் வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா தமிழ் சப்போர்ட் கனெக்ட் பண்ணி விடுவாங்க. அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்க அதை கிளியர் பண்ணிக்கலாம். இவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா மார்னிங் 9ல இருந்து நைட் 9 வரைக்கும் இங்கிலீஷும் ஹிந்தியும் அவைலபிளா இருக்கும். மார்னிங் 9 to ஈவினிங் 6 வரைக்கும் தமிழ் சப்போர்ட் அவைலபிளா இருக்கும். சோ உங்களுக்கு எப்போ எந்த டைமுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னாலுமே நீங்க ஃபியூச்சர்ல ஒண்ணு நீங்க ஷேரோட கோர்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி செல்லர் சப்போர்ட்டை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.